الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آله كما تحب وترضى عدد ما تحب وترضى. وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم أولى الناس بي يوم القيامة أكثرهم علي صلاة. صدق نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்லாஹ் ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. சங்கை மிக்கவர்களே, இங்கே நான் முக்கியமான செய்திகளாக சிலதை சொல்ல விரும்புகிறேன். சலவாத்து என்பது நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது நாம் ஓதுதல். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதனா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் வ பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத் என்று தன் மீது ஓதுவதற்கு நபி அவர்களே கற்றுக் கொடுத்தார்கள். சின்னம் சிறிய சலவாத்துகள் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிம்பிளா இதுவும் சலவாத்து தான். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் வ பாரிக் வ ஸல்லிம் அலை இதுவும் சலவாத். ஆக எந்த சலவாத்தை நமக்கு ஓதுவது இலகுவாக இருக்குமோ அந்த சலவாத்தை நமது நாவுகள் உச்சரிப்பதாக அமைந்து கொண்டிருக்க வேண்டும். அது பெரிய பயன்பாடுகளை இந்த சமூகத்திற்கு கொடுத்து கொண்டிருக்கும். சலவாத்தினால் ஏற்படுகிற நன்மைகளும் பாக்கியங்களும் ஒன்றல்ல இரண்டல்ல. நம்முடைய பெருமக்கள் நிறைய எழுதியிருக்கிறார்கள். அல்லாமா இப்னு கையூம் சலவாத்தினுடைய மகிமை குறித்து ஒரு தனி பாடமே எழுதுவார். தனி பாடம். சலவாத்தினால் இந்த சமூகத்திற்கு கிடைக்கிற பயன்பாடுகளை குறித்து தனியாக எழுதுகிறார். அது எண்ணிலடங்காத பயன்பாடுகளில் இங்கே மிக முக்கியமானதை மாத்திரம் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். முதல் விஷயம், அல்லாஹ் திருக்குர்ஆனிலே யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வஸல்லிமூ தஸ்லீமா, விஸ்வாசிகளே நபியின் மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்லுங்கள் என்று கட்டளையிட்டு இருக்கிறான். முதல் விஷயம், இது ஒரு கட்டளை. ஸலவாத் என்பது அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு போட்ட கட்டளை. நாம் ஸலவாத்து ஓதுகிற போது இம்திசாலு அவாமிரில்லாஹ், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டோம் என்ற நசீபை பெறுகிறோம். சுப்ஹானல்லாஹ். அவன் கட்டளைக்கு கட்டுப்பட்ட மக்கள். நீங்கள் ஸலவாத்து ஓதுவீர்களா? ஸலவாத்து ஓதுன நன்மை தனி. அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு விட்டார்கள் என்று அல்லாஹ் உங்களை பதிவு செய்துறான். இந்த விஷயத்தில் நம்ம கட்டுப்பட்டு விட்டோம் என்று சொன்னால்
அடுத்தடுத்த விஷயங்களில் கட்டுப்படுகிற வாய்ப்பை அவனே தந்து விடுகிறான். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. முதல்ல இம்திசாலு அவாமிரில்லா, அல்லாஹ்வின் கட்டளைக்கு கட்டுப்படுகிறோம் என்ற ஒரு பெரிய நசீப் ஸலவாத்தினுடைய மிகப்பெரிய புனிதமாக, ஃபாயிதாவாக, பயன்பாடாக நமக்கு நன்மக்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள். இரண்டாவது ஒரு அடுத்த செய்தி முவாஃபகத். சில அமல்களை நமக்கு கட்டளை இருக்குது, செய்கிறோம், அல்லாஹ்வோடு நேர்பட்டு செய்கிற ஒரு அமல் என்று எழுதினாங்க. இது ரப்போடு நேர்படுகிறது. முவாஃபகத்துல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அல்லாஹ்வோடு நேர்படுகிறோம். அவன் சொன்னான், இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி, அல்லாஹ் ஸலவாத்து சொல்கிறான் நபியின் மீது. ஆனால் வித்தியாசம் இருக்கும். அல்லாஹ் சொல்கிற ஸலவாத்தும் நான் சொல்கிற ஸலவாத்தும் ஒரே மாதிரி பொருள் அல்ல. அவன் ஸலவாத்து சொல்கிறான் என்றால் அதற்கு பொருள் வேறு. அவன் எப்படியெல்லாம் தன்னுடைய நபியை ஆக்க நினைப்பானோ, உயர்த்த நினைப்பானோ, புகழ நினைப்பானோ அப்படி புகழ்வான். அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் சொல்லுங்கள். அல்லாஹ்வோடு நான் முவாஃபகத், அவனோடு ஒத்து போகிற, அவனோடு இணைந்து போகிற, அவனுக்கு நேர்பாடாகி வணக்கம் செய்கிற ஒரு பெரிய வாய்ப்பு ஸலவாத்தில் இருக்கிறது என்று பெருமக்கள் சொல்வார்கள். அது சாதாரண விஷயம் அல்ல. அவன் சொல்ற ஒன்ன, அவன் செய்கிற ஒன்ன நானும் செய்கிறேன்னா அது எல்லாருக்கும் அந்த நசீபு கிடைக்கணுமா இல்லையா? அப்ப அல்லாஹ்வோடு நேர்படுகிற ஒரு வாய்ப்பு ஸலவாத்திலே கிடைக்கிறது. இரண்டாவது இது. மூன்றாவது ஃபாயிதாவா எழுதுவார்கள், முவாஃபகத்து மால் மலாயிகா, மலக்குமார்களோடு நேர்படுகிற வாய்ப்பு. ஓ மலாயிகத்துங்கிற அல்லாஹ், இன்னல்லாஹ ஓ மலாயிகத்துஹு, அல்லாஹ்வும் அல்லாஹ்வின் மலக்குகளும் நபிக்கு ஸலவாத்து சொல்கிறார்கள். அப்போ மலக்குமார்கள் செய்கிற ஒரு காரியம், அவங்களோடு நம்ம ஒத்து போறோம், அவங்களோடு இணைந்து செய்கிறோம். அது ஒரு பெரிய நசீப் இல்லையா? அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது. அடுத்து தொடர்ந்து இந்த செய்திகளை எல்லாம் நம்ம சேகரிச்சிட்டோம்னா ஸலவாத்து சொல்றதுக்கே காலத்தை பூரா ஆக்கிக்கிடுவோம். அஷரு ஸலவாத், அல்லாஹு தாலா ஒரு ஸலவாத்து நீ சொல்லு, என்னுடைய ஹபீபின் மீது ஒரு ஸலவாத்து சொல்லு. அல்லாஹ் அவங்க மேல வச்சிருக்கிற அன்பு என்னங்கிறது அவனுடைய அறிவிப்புல நமக்கு விளங்கிட்டே இருக்கும். அவனுடைய ஹபீபின் மீது அவன் வைத்திருக்கிற அன்பு எவ்வளவு பெரியது என்பது நமக்கு எங்கே விளங்கும்? அறிவிப்புல விளங்கும். என் ஹபீபுக்கு நீ ஒரு ஸலவாத்து சொல்லு, நான் உனக்கு 10 ஸலவாத்து சொல்கிறேன் என்றான். அல்லாஹ் நமக்கு 10 ஸலவாத்து சொல்றான்னா அந்த 10 எப்படி இருக்கும், அதில் என்னென்ன இருக்கும், அதில் என்னென்ன உயர்வு இருக்கும், அதனால என்னென்ன கிடைக்கும், யாரும் வர்ணிக்க முடியாது. ஒரு ஸலவாத்து நீ சொல், நான் 10 சொல்கிறேன். அப்ப அல்லாஹ் எமக்கு 10, ஒரு ஸலவாத்தின் பகரம் அல்லாஹ் கொடுக்கிற 10 ஸலவாத்து. அல்லாஹ் 10 ஸலவாத்து சொல்றான்னா அதுக்கான பொருளை நான் எப்படி சொல்றது உங்களுக்கு? எனக்கு என்னென்ன தேவையோ அவன் செய்யறான். எனக்கு அருள் புரிவதிலிருந்து, எனக்கு நலவு செய்வதிலிருந்து, என் நபிக்காக நான் சொன்ன ஒரு ஸலவாத்துக்கு அவன் கொடுக்கிற பெரிய பாக்கியம் அது எல்லோருக்கும் கிடைக்குமா? நம்ம பிள்ளைங்களுக்கு நீங்க இன்ஷா அல்லாஹ் ஞாபகப்படுத்துங்கள். அதிகமாக ஸலவாத்து ஓதுகிற ஒரு வாய்ப்பை நமது பிள்ளைகளுக்கு கொடுங்கள். அடுத்து பெருமக்கள் எழுதுவார்கள், அல்லாஹு தாலா அவன் தகுதிக்கு தான் அவன் செய்துட்டு இருப்பான். நான் ஒரு ஸலவாத்து சொல்லணும், அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதனா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதனா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ஒன்று சொல்லிட்டேன், இதுக்கு என்னென்ன கிடைக்க போகுது பாருங்க. 10 ஸலவாத்து அல்லாஹ் சொல்லி விடுகிறான். அடுத்து சொன்னார்கள், ஹதீஸின் பின்னணி தான் பிரயோஜனம் பூரா. அல்லாஹு தாலா அவருடைய வாழ்க்கைக்கான படித்தரங்களில் 10 தரஜாக்களை உயர்த்துகிறான். ரஃபா லஹு அஷர தரஜாத்தின், ரஃபா லஹு அஷர தரஜாத்தின், 10 படித்தரங்கள். என்னுடைய வாழ்க்கையினுடைய படித்தரம் என்பது, ஒரு படித்தரம் உயர்றதுக்கு அவ்வளவு பாடுபடணும். ஒரு படித்தரம் உயரணும்னா அவ்வளவு பாடுபடணும். நம்மளுடைய நிலையை கொஞ்சம் கூட்டுறதுக்கு அவ்வளவு பாடுபடணும். நேற்றைய விட இன்றைய நிலையை உயர்த்துறதுக்கு அவ்வளவு பாடுபட வேண்டியிருக்குது. ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்காக ஒரு படித்தரம் மேலே போகணும்னா அதுக்கு படாத பாடுபட வேண்டியிருக்கு. மாத்தி போட்டாங்க, வேற இடத்துல மாத்தி கேட்கறதுக்கு படாத பாடுபட வேண்டியிருக்கு. நம்முடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த படித்தரங்களுக்குள்ளால், அடுத்தடுத்த இடத்துக்குள்ளால் நான் நுழைவதற்கும் உயர்வதற்கும் மிகப்பெரிய பாடுபடணும். நீ ஒரு ஸலவாத்தை சொல், உனக்கு 10 படித்தரத்தை உயர்த்துகிறேன். எங்க உயர்த்துவான், எப்படி உயர்த்துவான், எதிலே உயர்த்துவான் அவனுக்கு தெரியும். என்னென்ன தேவைகள், தொழில் ரீதியா, வாழ்க்கை ரீதியா, மறுமை ரீதியா, அப்படியே தூக்கி விட்டுருவான். நான் சொல்றது ஒண்ணுக்கு தான். நீங்க 100 சொன்ன நீங்க கணக்கு எடுத்துக்கங்க. 100 ஸலவாத்து சொன்னால் நீங்கள் கணக்கெடுங்கள்.
ஒன்றுக்கு அவன் 10 படித்தரங்களை உயர்த்துகிறான் என்று ஹதீஸிலேயே சொல்வார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து சொல்றாங்க அல்லாஹு தஆலா அந்த ஒன்றுக்கு கதபலவு அஸர ஹஸனாத் 10 நன்மைகளை எழுதுகிறான். அப்போ மேலே 10 ஸலவாத்து சொல்றான்னு சொன்னோமே, அது வேற. அந்த ஸலவாத்தை கொண்டு என்னமெல்லாமோ அல்லாஹ் செய்கிறான். நன்மைங்கிறது ஒன்று வேணும் ஸலவாத்துக்கு, ஒன்றுக்கு 10 எழுதிடுவேங்கிறான். 10 நன்மை எழுதி விடுவோம். அப்போ 10 படித்தரத்தை உயர்த்துகிறோம், 10 நன்மைகளை. மகா அனுகு அஷர செய்யாத். சுப்ஹானல்லாஹ். வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீ என்னென்ன தப்பு பண்ணேன்னு பார்த்து அதுலேருந்து ஒரு 10 தப்பை மன்னிச்சிருவாங்க, அழித்து விடுவோம். மகா ஒரு ஸலவாத் இப்போ நம்ம சொல்லி முடிச்சோமா இல்லையா? அல்லாஹ் இடத்துல 10 ஸலவாத் அவன் நமக்கு சொல்லிட்டான். அதில் என்ன பரக்கத்து இருக்கும் நமக்கு தெரியாது. அடுத்து நம்முடைய 10 தரஜாக்களை உயர்த்துகிறான். இன்னொரு பக்கம் 10 நன்மைகளை எழுதுகிறான், 10 பாவங்களை அழித்து விடுகிறான் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுக்கு அடுத்து நீங்க புரிஞ்சுக்கிடணும். அடுத்த கட்டமாக நீங்க வந்தா அல்லாஹு தஆலா வாழ்க்கையில தேவைங்கிறது எங்கட கேளுங்கிறான். எந்த பிரச்சனைனாலும் எங்கிட்ட கேட்டுக்க நான் கொடுக்குறேங்கிறான். உதுஊனி அஸ்தஜிபு லக்கும். இது பொதுவாக குர்ஆன் ஷரீஃபினுடைய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் விளக்க உரைக்கு போய் பார்க்க வேண்டியிருக்குது. என்னை கூப்பிடு நான் பதில் சொல்றேங்கிறான். அல்லாஹ்ட்ட கேட்டா கொடுத்துட்றான். ஆனா அவன் கேட்கக்கூடிய பிரார்த்தனைகளுக்கு சில நிபந்தனைகள். நீ அவனை கேட்டா அவன்கிட்ட கூப்பிட்டா உனக்கு பதில் கிடைக்கணுமா? உடனே பதில் கிடைப்பதற்கு இதா கத்தமா அமாமாங்கிறாங்க. ஸலவாத்துன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உன்னுடைய துஆவை நீ துவக்கிறதுக்கு முந்தி ஸலவாத்தை முதல்ல கொண்டு வா, அதுக்கு பின்னால துஆவை கொண்டு வா. இன்ஷா அல்லாஹ் யுர்ஜா யுஸ்தஜாப். உனக்கு பதில் சொல்வதற்கு ரொம்ப பெரிய ஆதரவாக அது அமையும் எழுதுறாங்க. அல்லாஹ் என்னிடத்துல நான் கேட்டதை தருவதற்கு கூட, என் துஆவை அங்கீகரிப்பதற்கு கூட நான் ஆதரவு வைக்கலாம். என் துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் வாய்ப்பு இருக்குது. ஏன்? அதுக்கு முந்தி நான் ஸலவாத்தை சொல்லிட்டேன். நபியின் மீது ஸலவாத்து சொல்லி துஆவை துவக்குங்கள். தமிழ்ல தான் எனக்கு ஓத தெரியும், அரபில துஆ கேட்க தெரியாது. எடுத்த உடனே என்ன செய்யணும்? 2 விஷயம் சொல்லிடணும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹ்வை புகழ்ந்துறணும். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதனா முஹம்மத், ஸலவாத்தை சொல்லணும். அப்புறம் நீ தமிழ் ஆரம்பிச்சிரு. ரப்பே அதை செய்திரு, இதை கொடு, இதை செய்யி, வாழ்க்கையின் தரத்தை உயர்த்து, என்ன வேணும் உனக்கு கேள். ஆனால் கேட்பதற்கு முன்பு அல்லாஹ்ட்ட நபியின் மீது ஸலவாத்து சொல்லிவிட்டு கேள். அவனுக்கு என்ன பிரியம்னா, என் ஹபீப் இடத்துல நீ ஸலவாத்து சொல்லிட்ட, என் ஹபீபின் மீது நீ ஸலவாத்து சொல்லி இருக்கிற, அதுக்கு பின்னால கேட்டிருக்கிற, இப்ப நான் கொடுக்கலன்னா அது நல்லப்படாதுங்கிறான். நான் கேட்டது அவன் கொடுக்கிறதுக்கு சர்க்கார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது ஸலவாத்து சொல்வதை அடிப்படையாக வைத்தான் ரப்புல் ஆலமீன். அதான் யுருஜாங்கிறாங்க பெருமக்கள். அல்லாமா இப்னு கய்யிம் எழுதுவார், துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு ரொம்ப பொருத்தமானது. ஆதரவு வைக்கலாம். நான் ஒரு துஆ கேட்டிருக்கேன், என் துஆ கிடைக்கும். எப்படிப்பா சொல்ற? நான் ஸலவாத்து கேட்டிருக்கேன். துஆவுக்கு முன்பு நீ வைக்கிற ஸலவாத் அந்த துஆவை ஏற்றுக்கொள்வதற்கு ஆதரவாக இருக்கும். அடுத்து முக்கியமான காரணம் சபபு ஷஃபாஅத்து ரசூலில்லாஹி யௌமல் கியாமா. நாளைக்கு மறுமையில கரெக்டா உன்னை தேடி பிடிச்சி பெருமானார் உனக்கு சிபாரிசு செய்வான். ஸலவாத்து ஓதுறவர்களுக்கு ஷஃபாஅத்து ரசூல். நம்ம எல்லாருக்கும் அமலை வச்சு சொர்க்கம் போகிறதெல்லாம் ரொம்ப யோசிச்சு சொல்ல வேண்டிய விஷயம். நம்ம செய்த அமல்களால் சொர்க்கம் போகிறது ரொம்ப யோசிக்கணும். அதில் நிறைய குறை இருக்குது, தவறுகள் இருக்கும். அதனால அமல் செய்யாமல் இருந்துட முடியாது, செய்துட்டே இருக்கணும். ஆதரவு வைக்கிறோம். அல்லாஹு தஆலா நம்முடைய அமலை கொண்டு சொர்க்கத்தை நசீபாக்கணும். ஆனால் அங்கே தேவை இருக்குது. சாபாக்களும் சாலிஹீன்களும் கூட நபியினுடைய ஷஃபாத்து அவங்க பரிந்துரை செய்யணும். நபியினுடைய ஷஃபாத்து வேணுமா? எங்க கிடைக்குது? அதிகமாக ஸலவாத்து ஓதுறவங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்து செய்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லை, உலகத்திலேயே அவர்களுக்கு பெருமானார் கை கொடுக்கிறார்கள். சில பேர் சக்கராத்தில் கஷ்டப்பட்டாங்க, அவங்களுக்கு எந்த ஒரு நிலையும் இல்லை. அன்னலார் அந்த நேரத்தில் வந்து அவர்களை சந்தித்த போது அவர்களுடைய மரணம் லேசாக இருந்தது. காரணம், அவர் அமல்லாம் ஒன்றும் செய்யல, சில சிரமங்கள் செய்திருக்கிறாரு, சில கருமா அவரை வாட்டுது, அந்த கருமா வாட்டுறதுனால அவர் இப்ப கஷ்டப்படுறார் என்று விளங்குறாங்க மக்கள். ஆனால் அவருடைய கடைசி நேரம் லேசாச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர் ஸலவாத்து சொல்லிக் கொண்டிருந்ததால், அந்த ஸலவாத்தினுடைய பரக்கத்தால் என்ன கிடைத்து விட்டது? கடைசி நேரம் லேசாகி போச்சு. அல்லாஹ் தஆலா மௌத்த லேசாக்கினான். எத்தனையோ சாலிஹீன்கள். சுஃபியானு ஸௌரி சொல்கிற ஒரு வரலாறு ரொம்ப முக்கியமானது. நீண்ட நேரம் இங்கே இல்லை. அவர் சொல்வாங்க, நான் சந்தித்த ஒருவரை கண்டு வியப்படைந்தேன். எப்போ பார்த்தாலும் ஸலவாத்து சொல்லிட்டு இருந்தார். நீண்ட வரலாறு, ஒரு நிமிஷத்தில் சொல்லி முடிக்கிறேன். காபத்துல்லாவில் தவாபுல ஸலவாத்து சொல்றார். போனா ஸலவாத்து, வந்தா ஸலவாத்து, இருந்தா ஸலவாத்து. நான் மீது போனேன்.
இப்படி ஸலவாத்தாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். எந்த துஆவும் ஓதல்ல. என்னப்பா எல்லா இடத்துலையும் துஆ ஓதுற இடத்துலலாம் ஸலவாத்து சொல்லுகிறாயே? அவர் சொன்னார், வேற ஒன்றும் இல்லை, அதில் ஒரு பெரிய அர்த்தம் இருக்குது. ஹஜ்ஜுக்கு நான் மட்டும் வரல, எங்கள் தகப்பனாரோடு வந்தேன். வர்ற வழியில் தகப்பனார் சோமில்லாத தகப்பனார் கொஞ்சம் படுத்துட்டாங்க. அவங்களுடைய ஏற்பாடு செய்துன்னு மௌத்தா போயிட்டாங்க. அவங்கள கூப்பிட்டு வர முடியாமல் ஆகி போச்சு. மௌத்தா போயிட்டா பக்கத்தில் போய் மக்களை கூப்பிட்டு வந்து ஜனாசாவை அடக்கலான்னு முயற்சி எடுத்தேன்னா பெரிய சோதனைக்கு மேலே சோதனை. வாப்பா முகம் மாறி போச்சு, அது கருத்து போச்சு. அந்த முகத்தை பார்த்தா யாரும் விகாரமாக இருக்குது கிட்ட வரமாட்டாங்க. அப்படி ஒரு காட்சி அல்லாமா சுஃபியானு சௌரி சொல்வார். நம்முடைய இமாம்கள் எழுதி வைத்த வரலாறு. யாரும் கிட்ட வர மாட்டார்கள். ரொம்ப கவலை. தகப்பனாரை கூப்பிட்டு வந்திருக்கேன், ஆதரவற்ற இடம், மக்கள் நடமாடாத இடம். வர்ற வழியில படுத்த இடத்துல அப்பா சோமில்லாமா இப்படி மௌத்தா போனாங்க, முகம் வேற மாறி போச்சு. யாரையாவது கூப்பிட்டா வந்து மௌத்த பார்த்தா தூக்க மாட்டாங்க, குளிப்பாட்ட மாட்டாங்க. கவலையோடு படுத்திருந்தேன். அப்போது பிரகாசமான வெள்ளையாடை உடுத்து மிகப்பெரிய மனத்தோடு சூரியனே வீட்டுக்குள் நுழைந்ததை போல் ஜொலிக்கிற அளவிற்கு ஒருவர் வந்தார். அவங்களோடு சில பேர் வந்தாங்க. என் தாப்பனா கனவுல நான் பார்க்குறேன், என் தாப்பனாருடைய ஜனாசா மூடி இருந்துச்சு. முகத்தை திறந்தாங்க. அந்த முகத்தை லேசாக கையால் தடவிட்டாங்க. நானும் உடனே எழுந்திரிச்சு போகிறேன். கனவுலையே முகம் இப்படி பிரகாசமாகுது. அவங்கள பிடிச்சிக்கிட்டேன், நீங்கள் யார், இவ்வளோ பெரிய உதவி செய்துட்டீங்களே, நான் ஜனாசாவை அடக்கம் செய்யணும், யாரும் வரமாட்டாங்கங்கிற கவலை இருந்துச்சு. பாப்பாவை இழந்த கவலை. அடுத்து இது ஒரு கவலை. நீங்கள் யார் என்று கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய தந்தை சில தவறுகள் செய்ததற்காக அல்லாஹ் தண்டனை கொடுத்து விட்டான். ஆனால் அவர் என் மீது தினமும் ஸலவாத்து சொல்வார். அதற்காக நான் அவரை இந்த நேரத்தில் அவரை பிரகாசமாக்க நினைத்தேன். நான் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய நபி. ஸலவாத்து என்பது மறுமையிலே ஷஃபாத், இந்த உலகத்தில் நெருக்கடியிலே இருந்து விடுதலை, மரண தருவாயில் உதவி. சக்கராத்தில் துடித்துக் கொண்டிருந்த பல பேர்களுக்கு அன்னலாரின் உதவி கிடைத்த வரலாறுகள் உண்டு. மரணத்திற்கு பின்னால் கருத்த முகத்தை ஜொலிக்க செய்கிறார்கள். உன் தந்தை என் மீது ஸலவாத்து சொல்லிக் கொண்டிருந்ததற்காக. அது சொல்றாரு. அதுக்காக இப்போ நான் ஸலவாத்தை விடுறது இல்லை. தவாபுல ஸலவாத்து, போனா ஸலவாத்து, இருந்தா ஸலவாத்து, படுத்தா ஸலவாத்து, ஸலவாத்தே வாழ்க்கை. அதனால தான் பெருமக்கள் எழுதுவாங்க, காலையில் எழுந்து எப்பமெல்லாம் ஸலவாத்து சொல்லணும் ஒரு நீண்ட பட்டியல். காலையில் எழுந்திருச்ச உடனே முதல்ல ஸலவாத்து சொல்லிவிடு, அன்றைய நாள் உனக்கு பிரகாசமாக இருக்கும். காலையில் எழுந்திருச்ச உடனே அல்லாஹும்ம ஸல்லி அலா சையதுனா முஹம்மது வ அலா ஆலி சையதுனா முஹம்மது பார். அன்னைக்கு பூரா நிம்மதியாக இருப்பாய். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. கற்றுக் கொடுங்கள், உங்கள் வீட்டிலே கற்றுக் கொடுங்கள், பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். மறுமையிலே ஷஃபாத் கிடைக்கிறது. இந்த ஸலவாத்தினுடைய புனிதம், பாக்கியம். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நபி அவங்க சொன்னாங்களாம், அனஸ் இப்னு மாலிக், நாயகமே உங்களுக்கு நீண்ட காலம் ஹித்மத் செய்திருக்கேன், எனக்கு ஒரு வாய்ப்பு, நாளைக்கு மறுமையில் எனக்கு ஷஃபாத்து செய்வீங்களா? ஃபாயிலுன் இன்ஷா அல்லாஹ், நான் செய்கிறம்பா. எவ்வளோ பெரிய சாபி. நமக்கு ஷஃபாத்துலாம் வேண்டாம், நம்ம சொர்க்கம் போயிடலாம், நம்ம அமல் இருக்கும்போது யார்கிட்ட போய் கெஞ்சணும் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களுடைய அறியாமையும் பலகீனமும். 119 வயது வாழ்ந்த மிகப்பெரிய சாபி அனஸ் இப்னு மாலிக் கேட்கிறார்கள், எனக்கு தாங்கள் சபாரத்து செய்யணும் நாயகமே, செய்வீங்களா? செய்ய வேண்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு போனாங்க. போயிட்டு டப்புன்னு திரும்ப வந்தாங்க. நாயகமே செய்வேன்னு சொல்லிட்டீங்க, எங்கே வந்து உங்களை தேடுறதுன்னா? மறுமையில் எங்கே வந்து பார்க்குறது? இங்கேனா மஸ்ஜித் நபவிக்கு வருவேன், வீட்டுக்கு வருவேன், பள்ளிவாசல் இருக்கீங்களான்னு பார்ப்பேன், யார்ட்டையாச்சும் கேட்டு தெரிஞ்சுக்கிடும். அங்கே எங்கே வந்து பார்க்குறதுன்னு கேட்டாங்க. சிலதான் சொன்னாங்க, ஏன் கவலைப்படுற, இந்த சுராத் நேராக சுராத்துல் முஸ்தகீமுக்கு வா, அங்கே தான் நிற்பேன், நீ வந்தால் உனக்கு ஞாபகம் காட்டு, சில சபாத் செய்துறேன்ட்டாங்க. சரி நாயகமே, நாங்கள் வரும்போது அப்போ பார்க்க நீங்கள் இல்லாமல் போயிட்டா என்ன பண்ணுறது? நிறைய பேர் இப்போ அப்படி தானே. அதற்கு மாயிட்டத்தில் வந்து பார்த்தோம், சின்ன தெரிஞ்சு நாங்கள் சின்னத்தில் போய் பார்த்தோம், அங்கேயும் காணல. வார்பள்ளி நாங்கள் வார்பள்ளி வந்தோம், அங்கேயும் காணல. இப்போ ஊரடங்கு எங்கேயாவது இருப்போம், ஏன் அந்த பாடுபடுத்துற? இப்போ அங்கே போனால் அங்கே இல்லை, அங்கே போனால் அங்கே இல்லை, அப்படி தானே. ஒருத்தருக்கு பல இடத்துல இடம் இருக்குதுன்னா பல இடத்துல போய் தேடிட்டு ஒரு பக்கம் கிடைக்கல. அவர் கேட்கிறார், அனஸ் இப்னு மாலிக் கேட்கிறார், நான் வருகிறேன், சிராத்துல் முஸ்தகீமில் வந்து உங்களை பார்க்கவில்லை என்றால் நான் எங்கே வர வேண்டும் என்று கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவ்வளவு மாத்தத்துருபி இந்த ஸலாத், முதல்ல ஸலாத்துல பாரு, ஸலாத்துல இல்லையா வைந்தல் மீசான், நன்மை தீமைகள் நிறுக்கப்படுகிற இடம், என் உம்மத்தினுடைய நிலை பார்த்து கொண்டு அங்கே நிற்பேன். சுப்ஹானல்லாஹ். நம்ம நன்மைகள் நல்லா உயரணும், எல்லாரும் நல்ல வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக நான் அங்கே போய் நிற்பேன், அங்கே வந்துருன்னாங்க. அவங்க சொன்னா, நான் அங்கே வந்தேன், அங்கே இல்லைன்னா இப்பதான் போனாங்கன்னா அடுத்து நான் எங்க வந்து தேடுவது என்று கேட்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மூணாவதா வைந்தல் ஹவுல் இன்னி லா அஹது மின் ஹாதில் மவாதி ஸலாஸா, ஹவுலுக்கு வா, மக்கள் எல்லாருக்கும் நான் தண்ணீர் எடுத்து கொடுத்து கொண்டிருப்பேன்.
அல்லாஹ் அவங்களுடைய திருக்கரத்தால் ஹவுதல் குடிக்க தௌஃபீக் செய்வானா. லா யதுமா பாதா பாதா. அந்த தண்ணீருக்குள்ள பவரை குறித்து பெருமானாரே சொன்னாங்க, என்னுடைய கையால் ஹவுதுல் கௌசரில் நீர் வாங்கி ஒருவர் குடித்தால் அதுக்கு பின்னால அவருக்கு தாகமே வராது. சொர்க்கத்தில் இருப்பார், தண்ணி குடிப்பார், ஜாலிக்கு குடிப்பார், தாகத்துக்கு இல்லை. அதை எதை குடிக்கிறாங்க, ஜூஸை குடிக்கிறாங்க, அதை குடிக்கிறாங்க, இதை குடிக்கிறாங்க, மஸ்து பாலை குடிக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கு? தாகத்தை தணிக்கவா? இல்லை, அது ஒரு ஜாலியா, ஒரு சந்தோஷத்துக்கு. சந்தோஷத்தில் குடிக்கிறது ஒன்று இருக்குது. இனிமேல் அவர் குடிப்பதெல்லாம் சந்தோஷத்துக்காக குடிப்பார், ஜாலியா குடிப்பார். சொர்க்க வாழ்க்கை ஜாலியும் சந்தோஷமும். அல்ல நம்ம எல்லாரையும் சொர்க்கத்தில் ஒன்று சேர்ப்பானாங்க. என்னுடைய கரத்தால் ஹவுதுல் கௌசரில் அருந்துபவர்கள், அந்த தண்ணீரை குடிப்பவர்கள், அதற்கு பின்னால் தாகமே வராது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்க நிப்பம் பாணி அங்க வந்துருந்தாங்க. சொன்னதோட நிறுத்தல்ல. இன்னிலாஃப்து மின் ஹாதி ஸலாஸில் மவாத்தின். இங்க வாப்பா, இந்த 3 இடத்தை கடந்து எங்கேயும் போக மாட்டேன்டாங்க. இல்லைன்னா இவர் அடுத்து எங்க வர, அடுத்து எங்க வர, அடுத்து எங்க வர. 3 இடம் தான். முதல்ல சிராத்துல் முஸ்தகீம், இரண்டாவது மீசான், மூணாவது ஹவுல். இந்த 3 விட்டு எங்கேயும் போக மாட்டேன். இதில் எங்கேயாவது இடத்துல வந்து என்னை சந்தித்துக்கொள், நான் உனக்கு சிபாரிசு செய்கிறேன். நீங்களும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நபியினுடைய ஷபாத் இங்கே தான் போய் தேடணும். இந்த 3 இடம் சொன்ன கரெக்டான செய்தி. நம்பிக்கை இருந்துச்சு சஹாபாக்களுக்கு. ஷபாத்தை கேட்கறாங்க, செய்வேங்கிறாங்க. எங்க வந்தா உங்களை பார்க்கலான்னு கேட்கறாங்க. எத்தனை அழுத்தம், எத்தனை ஆதரவு, எத்தனை நம்பிக்கை. அப்படியான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது ஒருவர் ஸலவாத் ஓதுகிறார் என்றால் அவருக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பாக்கியம் பெருமானார் ஷஃபாத்து செய்கிறாங்க. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் அந்த ஷஃபாத்தை நசீபாக்குவானாக. நபி ஷஃபாத்து செய்தால் நம்ம அமல்களை கொண்டு சொர்க்கம் கிடைச்சாலும் ஷஃபாத்துல வந்து இன்னும் அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன், அது அவங்களுடைய பரிந்துரை, அதுக்கு பின்னால் அல்லாஹ் இன்னும் பெரிய நிலைக்கு கொண்டு போயிடுவான், பெரிய நிலைக்கு கொண்டு போயிடுவான். அல்லாஹ் உங்களுக்கு எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஆதரவா இருக்கிறாங்களே. இரண்டாவது சொன்னாங்க சபபுல் குஃப்ரானுல் ஸுனூப். மனித வாழ்க்கையில் பாவங்கிறது கொஞ்சம் நெஞ்சம் நடக்கல, நிறைய பாவம் நடந்திருக்கு. மொத்த பாவங்களை மன்னிக்கப்பட்ட நிலையில் ஒருத்தருக்கு மௌத்து வரணும்னா ஸலவாத் ஓதுனா மன்னிக்கப்பட்டவராக மௌத்தாகுவார். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வாங்க. நிறைய பேர் பாவம் கொஞ்சம் கொஞ்சம் செய்வாங்க, தௌபா செய்வாங்க, மன்னிப்பு கேட்பாங்க, பாவம் செய்வாங்க, மன்னிப்பு கேட்பாங்க, பாவம் செய்வாங்க. அதான் கடைசி வரைக்கும் உள்ள நிலை. மன்னிப்பு கேட்டே தான் இருக்கிறாங்க, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அஸீம் சொல்லிட்டு அங்கே ஒரு பார்வை பார்ப்பார், அங்கே 2 பாவம் நடந்துடும். பாவமும் நடக்கும், மன்னிப்பும் நடக்குது. ஆனா நான் மௌத்தான போது மன்னிக்கப்பட்டவனா மௌத்தாகணும். ஸலவாத் அந்த நசீபை கொடுக்கும். குஃப்ரானுல் ஸுனூப், பாவம் மன்னிக்கப்பட்ட நிலையிலே எனது மரணம் வரும், இறுதி மூச்சு பிரியும் என்று பெருமக்கள் எழுதுறாங்க. அடுத்து இதோட பெரிய விஷயம் சபபு கிஃபாயத்துல்லாஹ். எந்த அன் அப்திஹில்லதி ஸல்லா அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸலவாத் அதிகமாக ஓதுற மனிதனுக்கு அல்லாஹ் ஒரு முடிவு எடுத்திருக்கிறானா, அவருக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குப்பா, அவருடைய தேவை என்ன, அவருடைய குறிக்கோள் என்ன, அவருக்கு முக்கியமான பிரச்சனை என்ன தீர்க்கப்படணும், அவருடைய வாழ்க்கை சார்ந்த முக்கியமான அத்தனை காரியத்திற்கும் கிஃபாயத்துல்லாஹ் அல்லாஹ் பொறுப்படுத்தி முடித்து விடுவானா. அவரை பத்தி ஒன்று விட்டுருங்க, அவருக்கு என்னென்ன பிரச்சனை அத்தனை தீர்த்து வச்சிருங்கம்மா. ஏன்? அவர் ஸலவாத்திலே கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். என் வாழ்க்கைக்கு எனக்கு எது முக்கியமோ, எதுக்கு எது பிரச்சனையோ அதை பூரா சரி செய்து அதை பூரா அல்லாஹ் பொறுப்பெடுக்கிறான்னா ஸலவாத்து சொல்கிற நசீபுடையவர்களுக்கு அல்லாஹ் வாழ்க்கை மொத்தத்துக்கும் பொறுப்பெடுப்பதாக சொன்னார்கள் நம்முடைய பெருமக்கள். அப்போ அல்லாஹ் பொறுப்பெடுத்துட்டா எப்படி இருக்கும்? நமக்குள்ள முக்கிய குறிக்கோள் எல்லாம் நமக்கு எது நிறைவேறணுமோ அதை பூரா அவன் பொறுப்பெடுத்து நிறைவேற்றி வைத்து விடுகிறான். ஸலவாத்தால் கிடைக்கக்கூடிய மகத்தான பாக்கியங்களில் அது முக்கியமானது. நான் சொல்லிக்கிட்டே இருந்தால் நீங்களும் கேட்டுக்கிட்டே தான் இருப்பீங்க. இந்த டயத்தில் முடிஞ்சு துவாவுக்கு வரணும், அவ்வளோ இருக்குது. அல்லாமா இப்னு கையும் 40 எழுதுறாங்க, ஃபவாயிதே அர்பாயின்னு போடுறாங்க, 40 விரோஜனம் எழுதுறாங்க. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10 கிட்ட தான் சொல்லியிருக்கிறோம். இன்னும் வந்தால் ஏகப்பட்டது இருக்கிறது. சபபுல் கலாயில் ஹவாயிஜ், சபபுல் கலாயில் ஹவாயிஜ். என்ன, சில பேர்களுக்கு சில முக்கியமான பிரச்சனை தீர்க்காமல் இருக்கும், தீர்க்கப்படாமல் இருக்கும். ஹாஜத் இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க, ஹஸரத் நம்ம சில ஹாஜத்திற்கு நிறைவேற்ற துவா செய்யுங்க. ஹாஜத்து நிறைவேறதுக்கு துவா இருக்குது, தொழுகை இருக்குது, திக்ர் இருக்குது, தனி வாழ்க்கை. என்னுடைய ஹாஜத்து நிறைவேறணும். என்னென்ன குறிக்கோள் வச்சிருக்கேன், என்னென்ன திட்டம் வச்சிருக்கிறேன், என்னென்ன காரியங்கள் வச்சிருக்கேன், இப்படி எல்லாம் அடுத்தடுத்த காலங்களில் சில திட்டங்களை வகுத்திருக்கேன். வீடு கட்டணும் வச்சிருக்கிறேன், இப்படிப்பட்ட நிலைக்கு வரணும் வச்சிருக்கிறேன், அல்லாஹ்வோடு நெருக்கம் பெறணும். என்னென்ன ஹாஜத் நீ சபபுல் கலாயில் ஹவாயிஜ். உன் ஹாஜத்து நிறைவேறணுமா, அதிகமாக ஸலவாத் ஓதுங்கள். நீங்க கேட்காமே அல்லாஹ் ஹாஜத்தை நிறைவேற்றி. நம்ம ஹாஜத்து நிறைவேறணும் இல்ல, ஸலவாத் ஓதுங்கள். ஸலவாத்துக்கு இருக்கிற ஃபாயிதா அது. அப்ப ஸலவாத்துக்குள்ளே நீங்கள் வந்தால்
வெளியில் போகிறதுக்கு மனசு வராது. அதிக நேரம் சாபாக்கள் கேட்டபோது சொன்னாங்களே எவ்வளோ செலவாத்து, எல்லாத்தையும் எனக்கு ஒப்படைச்சிருந்தாங்க. எவ்வளோ நேரம், எல்லா நேரத்தையும் எடுத்துக்கா. இது உட்கார்ந்து வெளியில் போகாமல் இருந்து செய்யணுங்கிறதுலாம் இல்லை. போயிட்டே இருக்கோம், செலவாத்து ஓதிட்டே போகிறோம், போயிட்டே இருக்கோம், செலவாத்து ஓதிட்டே வர்றோம். தொழுகும்போது செலவாத்து திக்ரில் ஓதுறோம், படுத்துட்டு ஓதுறோம், எழுந்திரிச்சு ஓதுறோம். அதுக்கு ஒரு பெரிய பரக்கத். அடுத்து பெருமக்கள் எழுதுவார்கள், தபஷ்ஷுருல் அப்து பில் ஜன்னா, யார் செலவாத் அதிகமாக ஓதுகிறார்களோ அவர்கள் மௌத்தாகுவதற்கு முன்பு அல்லாஹ் சொல்வான், சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்லி என் அடியானை மௌத்தாங்குங்கள். எங்க மலக்குமார்கள்ட்ட, என்ன ரப்பே, அவன் செலவாத்து சொன்ன ஆளு, அவனுக்கு சொர்க்கம்னு சொன்ன பின்னால் தான் ரூஹ வாங்கணுங்க. தபஷ்ஷுர், சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி கொடுத்துட்டு தான் ரூஹ வாங்கணும். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. அது சாதாரண சுப செய்தியா? உன் லைஃபை பூரா நீ செலவழிச்சாலும் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. லைஃபை பூரா செலவழிச்சாலும் இபாதத் செய்தாலும். அப்போ எங்களுடைய தாய்மார்களுக்கு சொல்கிறேன், அதிக நேரம் செலவாத்தில் ஆக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு செலவாத்தை கற்றுக் கொடுங்கள். பரீட்சைக்கு போறாங்களா, செலவாத்து ஓதிட்டு போக சொல்லுங்க. அல்லாஹ் தஆலா லேசாக்கி வைத்து விடுவான். காரியங்களை லேசாக்குகிற வழியில் செலவாத்துக்கு ஒரு பெரிய ஆக்கப்பூர்வமான சக்தி இருக்கிறது. எந்த செலவாத்து உங்களுக்கு பிரியமோ அந்த செலவாத்து ஓதலாம். இது பெரிய செலவாத்து சின்ன செலவாத்துன்னு இல்லை. நான் நிறைவுக்கு வருகிறேன். சபபுல்லி நஜாத்தி மின் அஹ்வாலி யௌமில் கியாமா. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், நாளை மறுமையுடைய நிலைகள் ஒன்று இருக்குது. சொர்க்கவாசி அங்கே இருந்தாலும் அங்கே போனால் மறுமையில் சில சூழ்நிலையெல்லாம் முடிச்சுட்டு தான் போகணும். அது முடிக்காமல் ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம முக்கியமான ஆள் தான், பெரிய ஆள். இவர் உடனே டைரெக்டாக அங்கேருந்து ஃப்ளைட்டில் இறங்கி அங்கேருந்து அப்படியே போக முடியாது. அவரும் போய் செக்கிங்கில் நின்று ஏதாவது கொஞ்சம் அட்வான்ஸாக கூட்டு போவாங்க, கொஞ்சம் வேறு வழியில் கூட்டு போவாங்க. ஆனால் என்ன இருந்தாலும் என்ன இருக்குது, செக்கில் போய் தான் ஆகணும். அந்த மாதிரி மறுமையினுடைய நெருக்கடிகள் இருக்கிறத பார்த்து பல பேருக்கு பயம் வந்துடும். அஹ்வாலி யௌமல் கியாமா அந்நஜாத்து மின் அஹ்வாலி யௌமல் கியாமா. ஸலவாத் ஓதிட்டாங்கன்னா கியாமத்து நாளுடைய இந்த நடுக்கம் திடுக்கம், அங்கே இருக்கிற பிரச்சனை, ஒவ்வொருத்தரும் பதறுவாங்க. இவர் ஃப்ரீயாக இருப்பாராம். எப்போ அந்த கூத்து போட்டுட்டு இருக்காங்க எல்லாரும், இன்னும் ஆட்டம் ஓட்டம் போடுறாங்க, பயப்படுறாங்க. எல்லாம் அவங்க என்ன பாவம், உலகத்தை வீணாக்கிட்டு வந்திருக்காங்க. நான்லாம் ஃப்ரீயாக இருக்கிறேன், என்ன நான் அவ்வளோ ஸலவாத் ஓதிட்டு வந்திருக்கேன் பாருங்க. ஸலவாத் ஓதியவர்க்காக அல்லாஹ் கொடுக்கிற பெரிய கிஃப்ட் என்ன? மறுமை நாளில் திடுக்கமும் நடுக்கமும் நிறைந்த நேரத்தில் அவர் அமைதியாக நிற்கிறார். நடுக்கம் திடுக்கம் அவரை பாதிப்பதில்லை. இன்னொரு செய்தி எழுதுவார்கள், ரத்துர் ரசூல் அலைஹி சுப்ஹானல்லாஹ். ஸலவாத்து சொல்கிற பழக்கம் உனக்கு வந்துட்டுனா இன்ஷா அல்லாஹ் உனக்கு ஒவ்வொரு முறையும் நபி பதில் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். பெருமானாருடைய பதில் உனக்கு கிடைக்குது. பெருமானாருடைய பதில், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் வ பாரிக் வ ஸல்லிம். நபிக்கு ஸலவாத்தும் ஸலாமும் சொல். நபி சொல்வார்களாம், யா அல்லாஹ் ஹைதர் அலி மிர்சாக்கு ஏன் ஸலாத்தை சொல். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. நீ நபி பேர்ல சொல்லு, உன் பேர்ல நபி சொல்வாங்க. என் பேர்ல நபி ரத்து சலாம் செய்யணும்னா எனக்கு பதில் சலாம் அவர்கள் கொடுக்க வேண்டும் என்றால் அதிகமாக உன் நாவு ஸலவாத்தின் வாழ்க்கையில் இருக்கட்டும். நபி அவர்களால் உனக்கு பதில் கிடைக்கும் என்று சாலிஹீன்கள் பதிவு செய்கிறார்கள். எத்தனை பெரிய நசீப்! யாருக்கு கிடைக்கும் இந்த நசீப்? யாருக்கு கிடைக்கும்? உன்னுடைய பெயர் நபியின் தர்பாரில் சொல்லப்படும் என்கிறார்கள். உன்னுடைய பெயர் நபியினுடைய தர்பாரில் சொல்லப்படும். உன் பேரை சொல்லுவாங்களாம், இந்நாள் உங்களுக்கு ஸலவாத். அப்படியா பெருமானார், நான் அங்கே இருக்கிறேன், என் பேர் அங்கே உச்சரிக்கப்படுதுன்னா நான் கொடுத்து வச்சாலா இருக்கணுமா இல்லையா? அடுத்து முக்கியமாக துன்யா சார்ந்த சில விஷயங்கள் இருக்குது, அதை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஸலவாத் அதிகமாக ஓதினால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவரை அகனாஹுல்லாஹு மின் ஃபக்ர் துன்யா, உலகத்தில் எத்தனை தேவை வறுமை இருக்குமோ அந்த வறுமை நெருக்கடி வாழ்க்கை பஞ்சத்தில் இருந்து அல்லாஹ் அவரை தேவையற்றவனாக ஆக்கும். செழிப்பு ஏற்படும், பொருளாதாரத்தில் பரக்கத்து ஏற்படும், வறுமை நீங்கும். வாழ்க்கையில் வறுமை போகணும்னா ஸலவாத் ஓதணும். அதாவது நான் படித்த செய்தி, ஒரு நாள் ஒன்றுக்கு 500 தடவை வளமையா ஒருத்தர் ஸலவாத் ஓதினால் லம் யஃப்தகிர் அபதா, எந்த காலத்திலும் ஏழையாக மாட்டார். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானா. நிறைய குடும்பங்களில் வறுமை இருக்குது, புள்ள பத்தல, போதுமான வருமானம் வரல, அவங்க கொஞ்சம் நரம்பாவே தந்தான், கல்யாணத்துக்கு பின்னால் வரவு குறைஞ்சி போச்சு, இதெல்லாம் நிறைய இருக்குதுல்ல. அப்போ நமக்கு வர வேண்டிய வரவுகள் குறைந்து கொண்டிருக்கிற போது ஸலவாத் என்பது வறுமையில் இருந்து உங்களை பாதுகாக்கும் என்று நன்மக்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு செய்தியோடு நிறைவுபடுத்துகிறேன். நிறைய எழுதியிருக்கிறார்கள். இப்போ நம்ம சொன்னதை ஞாபகம் வச்சாலே நீங்க நிறைய ஓதணும். யாருக்கு எந்த விஷயம் மறக்குமோ ஸலவாத் ஓதினால் மறந்தது ஞாபகம் வரும். மறதியை போக்குறதுக்கு
இன்னொரு பக்கம் மறந்தது ஞாபகம் வர்றதுக்கு செல்ஃபோனை வச்சோம் எங்கே வச்சோன்னு தெரியல, உடனே என்ன செய்யுதுன்னு அல்லாஹும்ம ஸல்லி அலா சையதுனா முஹம்மத் ஞாபகம் வந்துடும். முதல்ல நம்ம பொம்பளைங்களுக்கு கற்றுக் கொடுங்க, பாடாப்படுத்துகிறாங்க. எங்கள் ரிமோட்டை காணலேன்னு 1 மணி நேரம் நம்மளும் சேர்ந்து தேடணும். கடைசியில் பார்த்தா சேலைக்குள்ள இருக்கும். எல்லாத்தையும் மறக்கிறது. அங்கே சமையல் கரை அங்கே போனால் அதை காணல இதை காண எல்லாம் அங்கே தான் இருக்கும், சுற்றி தான் இருக்கும். நம்ம டென்ஷனில் போய் தேடி நமக்கு அது கண்ணில் தெரியாது, கடைசியில் உள்ளுக்குள்ளேயே தான் இருக்கும். இன்னொரு புள்ள வந்து எடுத்து தரும். ஆக அந்த மறக்கிறதுங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. மறக்கிறதுக்கு காரணத்தை கேட்டால் பயமாக இருக்குது. ஏன் மறதி வருதுன்னு சொன்னாங்க இமாம் ஷாஃபி, பாவம் செய்தால் மறதி வரும்னாங்க. பாவம் கொண்டா மறதி வரும். இந்த பொம்பளைங்களுக்கு ரொம்ப மறக்குதுன்னா என்ன பெரிய பாவம் செய்ய போகிறாங்க? 24 ஹவரும் டிவியில் இருக்கிறாங்களே, இதை விட என்ன பாவம் இருக்குது? எல்லா தொடர் காட்சியும் அப்படியே கல்பில் மனப்பாடமாக வச்சுருக்கிறாங்க ஸ்ரீதேவிகள். ஒரு காட்சியை பார்த்து சிரிக்கிறாங்க, ஒரு காட்சியை பார்த்து அழுகுறாங்க. நமக்கு கவலையாக இருக்குது. அங்கே சிரித்து அழுது இங்கே வந்து ஒன்றும் கிடைக்கல. அங்கே அழுகு அங்கே சிரிப்பு எதுக்கு? லைஃப் பெரும் பகுதி போயிட்டு எல்லாம் ஒரு குறிப்பிட்ட நேரம் தான். எந்த விஷயத்திலையுமே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்திலையும் முழுசாக நீங்கள் போய் நீங்கள் உங்களை இழந்து விடுவீர்களே, ஆனால் உயர்ந்த இடத்துக்கு போக முடியாது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அப்போ நினைவாற்றல் அதிகமாகுவதற்கு அடுத்த கட்டமாக இப்போ உடனே ஒன்றை மறந்துட்டோம், ஜெயினை வச்ச இடம் தெரியல, வீட்டில் சாவி வச்ச இடம் தெரியல, சலவாத்தை ஓதுங்க, இன்ஷா அல்லாஹ் ஞாபகம் வந்துடும். கரெக்டாக அந்த இடம் லொக்கேஷன் தெரிஞ்சுக்கிடுங்கிறாங்க. எந்த இடம் அப்படி கரெக்டாக வந்துடும். அதுக்கு ஒரு பெரிய கிஃப்ட். அது மருத்துவமாகவும் நமக்கு மார்க்கம் தந்திருக்கிறது. ஆக நூற்றுக்கணக்கான பயன்பாடுகளை நம்முடைய வாழ்க்கைக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய படித்தரம் சலவாத்தில் இருக்கிறது. இதை நிறைவாக எழுதுவார்கள். எந்த ஒரு மனிதன் சலவாத் அதிகமாக ஓதுவானோ அவருடைய சக்கராத்து லேசாகி ஈமானும் களிமாவும் நாவில் வந்தே மௌத்தாகுவான். அவருடைய கடைசி நேரம் ஈமானோடு முடியும். அல்லாஹ் உங்களுக்கு எனக்கு தௌஃபீக் செய்வானாக. அப்படிப்பட்ட உன்னதமான பாக்கியத்திற்கு சொந்தமாக்கி வைப்பானாக. டைம் கிடைக்கிற போதெல்லாம் சலவாத்து ஓதுங்கள். உங்கள் பிள்ளைகளை ஓதச் சொல்லுங்கள். கூட்டாக இருந்து ஓதுங்கள், தனியாக இருந்து ஓதுங்கள். ரொம்ப ஒரு நாள் ஒன்றுக்கு எங்களுடைய பிள்ளைங்களுக்கு நாங்கள் பையத்து கொடுக்கும் போதே எங்களுடைய பையத்தினுடைய தர்த்தீபிலேயே காலையில் 100 சலவாத்து ஓதுங்க, மாலையில் 100 சலவாத்து ஓதுங்க. குறைஞ்சபட்சம் காலையில் 100 இருக்குது காலை வணக்கத்தில், மாலையில் ஒரு 100, காலையில் சுபுவுக்கு பின்னால் ஓதிருங்க, மாலையில் மக்ரிபுக்கு பின்னால் ஓதுங்கள் என்று நாங்கள் பையத்து கொடுக்கிற போதே எங்களுடைய முரீதுகளுக்கு சலவாத்தையும் ஒரு அமலாக ஆக்கி கொடுப்போம். அவர் அதில் நிறைய பண்பட்டு விடுவாரே, ஆனால் அவர் 100 ஓதுறது இல்லை, ஓதிக்கிட்டே இருப்பார். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சலவாத் இல்லாத பகலும் இருக்கக்கூடாது, சலவாத் இல்லாத இரவும் இருக்கக்கூடாது. அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்தையும் லேசாக்குவானாக. சிறப்பான இந்த மஜ்லிஸ்